ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து மார்ச் செகண்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஓகேவா? நம்மளோட சேனலில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு, பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கிலீஷ் கிளாஸஸும் ரெகுலராக போயிட்டுருக்கு, அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, இன்டர்நேஷ்னல் உமன் டே அதோட 2025க்கான தீம் வந்து என்னன்னா, இன்டர்நேஷ்னல் உமன் டே 2025க்கான தீம் வந்து என்னன்றது தான் கொஸ்டின். ஓகேவா? அதோட தீம் வந்து என்னன்னா, ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட். இதுதான் வந்து 2025க்கான தீம். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா? எல்லா உமனுக்கும் கேர்ள்ஸ்க்கும் என்ன கிடைக்கணும்னா, ரைட்ஸ் கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட் கிடைக்கணும். இதுதான் வந்து இதோட தீம். ஓகேவா? இப்போ இன்டர்நேஷனல் உமன் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணோம்னா, மார்ச் 8. ஓகேவா? இன்டர்நேஷனல் உமன் டே வந்து எப்போனா மார்ச் 8. இதை யூஎன் வந்து எப்போ ரெகனைஸ் பண்ணாங்கன்னா, 1977 தான் வந்து இது யூஎன் வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட் வந்து பார்ப்போம். ஓகேவா? அதாவது உமன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்த கண்ட்ரி வந்து எதுனா, நியூசிலாந்து. எப்போனா 1893. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட், அதாவது ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்து உமனுக்கு வந்து நம்ம ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்தோம். எப்போ வந்து கொடுத்தோன்னா 1921 வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்தியாவில் தமிழ்நாடு தான் தன்னோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே உமனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்த விஷயம் போகலாம். நியூ சேர்மேன் ஃபார் சிபி. ஓகேவா? சிபின்னா வந்து ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதுதான் வந்து சிபியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சிபி வந்து எப்போ வந்து சிபி வந்து ஆரம்பித்தாங்கன்னா, சிபி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1988 வந்து சிபி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ சிபியோட புது சேர்மேன் வந்து யாருன்னா, துகின் கந்தா பாண்டே தான் வந்து சிபியோட நியூ சேர்மன். ஓகேவா? நியூ சேர்மன் ஆஃப் சிபி வந்து யாருன்னா, துகின் கந்தா பாண்டே தான் சிபியோட நியூ சேர்மன். ஓகேவா? சிபி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க? 1988 வந்து சிபி வந்து ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? சப்சார்கட் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா, மிசோரம். ஓகேவா? இது மிசோரத்தோட லார்ஜஸ்ட் அண்ட் பாப்புலரான ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? மிசோரமோட லார்ஜஸ்ட் அண்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல். இது வந்து ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். அப்புறம் வந்து இது என்ன ஃபெஸ்டிவல்னா, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். சப்சார்கட் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா, மிசோரம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு மலையாள புக்கை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அந்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் அந்த புக்கு பேர் வந்து என்ன, எனது ஆண்கள். ஓகேவா? எனது ஆண்கள் அப்படின்ற ஒரு ஆட்டோ பயோகிராஃபியை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து என்னன்னா, விமலா அப்படின்றவங்க. ஓகேவா? இது டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து நம்ம சாகித்ய அகாடமி விருது வந்து 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, விமலாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ஆட்டோ பயோகிராஃபியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா, எனது ஆண்கள். ஓகேவா? அடுத்த வச்சு பார்க்கலாம். சிஐஎஸ்எஃப் ஓட பேர் வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிஐஎஸ்எஃப்னா வந்து என்னன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து சிஐஎஸ்எஃப். ஓகேவா? இது வந்து எப்போ வந்து சிஐஎஸ்எஃப் டே ஒன்று வந்துருக்கு. அந்த டே வந்து எப்போனா, மார்ச் 10. ஓகேவா? இதோட ஆக்ட் இருக்கு. ஓகேவா? இதோட ஆக்ட் வந்து எப்போனா 1968 தான் வந்து சிஐஎஸ்எஃப் ஓட ஆக்ட். ஓகேவா? இப்போ இதோட பேர் வந்து மாத்திருக்காங்களா, என்னன்னு மாத்திருக்காங்கன்னா, ராஜ ஆதித்யன் சோழன் ட்ரைனிங் சென்டர் அப்படின்றது தான் வந்து சிஐஎஸ்எஃப் ஓட பேரை வந்து மாத்திருக்காங்க. சிஐஎஸ்எஃப் ஓட பேர் வந்து மாத்திருக்காங்க. அந்த பேர் வந்து என்னன்னா, ராஜ ஆதித்யன் சோழன் ட்ரைனிங் சென்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு புக்கு. ஓகேவா? ஒரு புக்கோட ஆத்தர் பேர் என்னன்னு கேட்கணும். அந்த புக்கு பேர் என்னன்னா, திருநெல்வேலி அப்ரைசிங்
அண்ட் பிஓசி 1908. ஓகேவா, இந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து யாருன்னா வெங்கடச்சலபதி தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். இந்த புக்குக்காக இவருக்கும் சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, திருநெல்வேலி அப்ரைசிங் அண்ட் பிஓசி 1908 புக்கோட ஆத்தர் வந்து யாருன்னா வெங்கடச்சலபதி தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், ஔவையார் அவார்டு 2025க்கான ஔவையார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஔவையார் அவார்டு வந்து எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2012 இந்த ஔவையார் அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, ஔவையார் அவார்டு எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2012 இந்த ஔவையார் அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கு வந்து இப்போ அந்த ஔவையார் அவார்டு கொடுத்துருக்காங்க? யசோதா சண்முகம் சுந்தரத்துக்கு வந்து இந்த ஔவையார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? ஓகேவா, இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா 1 lakh கேஷ். ஓகேவா, அடுத்தது 8 கிராம் ஆஃப் கோல்டு, அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஓகேவா, ஔவையார் அவார்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? 1 லட்சம் கேஷு, அதுக்கப்புறம் 8 கிராம் ஆஃப் கோல்டு, ஒரு சர்டிஃபிகேட் வந்து இந்த ஔவையார் அவார்டில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, அடுத்தது போர்ட்டல், ஒரு போர்ட்டல் ஈஸ்ராம் போர்ட்டல். இந்த ஈஸ்ராம் போர்ட்டல் வந்து எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றதான் கேள்வி. இது வந்து எந்த மினிஸ்ட்ரினா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா, இந்த போர்ட்டல் வந்து எதுக்கு? அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இருக்காங்கல்ல, அவங்கள டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ட்டல். ஓகேவா, இந்த போர்ட்டல் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2021. இந்த போர்ட்டல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2021. ஓகேவா, இப்போ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்னா யாருன்னா இப்போ கிக் ஒர்க்கர் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் வேலை செய்வாங்க, அப்புறம் பில்டிங்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க, அவங்களோட டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ட்டல். அதுக்கப்புறம் இந்தியாவோட அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரிவர் டால்ஃபின்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு வந்து எடுத்தாங்க. எவ்வளோ இருக்குன்னா வந்து 6324 ரிவர் டால்ஃபின் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போது இதுக்கு முன்னாடி இப்போது இந்த ரிவர் டால்ஃபினை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு மிஷன் வந்து போட்டாங்க. அதான் வந்து மிஷன் டால்ஃபின். இந்த மிஷன் வந்து எப்போ போட்டாங்கன்னா 2020 வந்து இந்த மிஷன் வந்து போட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ரிவர் டால்ஃபின் வந்து IUCN ஸ்டேட்டஸில் வந்து எதில் இருக்குன்னா என்டேஞ்சரில் வந்து இருக்கு. IUCN ஸ்டேட்டஸில் வந்து எதில் இருக்குன்னா என்டேஞ்சரில் வந்து இருக்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், ICC சாம்பியன் ட்ரோஃபி இதை இந்தியா வந்து எத்தனை முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா, இப்போ தான் ரீசெண்டாக வந்து ICC சாம்பியன் ட்ரோஃபியில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணாங்க. யாருக்கு எதிரானா நியூசிலாண்டுக்கு எதிராக. இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஃபைனல் வந்து நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா துபாயில் வந்து நடந்துச்சு. ஓகேவா, அதில் நம்ம இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். இந்தியா வந்து இந்த ட்ரோஃபியை மொத்தமாக எத்தனை முறை வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக 3 முறை வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். எப்பப்பெல்லாம் வின் பண்ணியிருக்கோன்னா 2002, 2013, அப்புறம் 2025. ஓகேவா, இதில் வந்து நம்மளும் ஜாயிண்டாக ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து. இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு நியூஸ் வந்து என்னன்னா பிசிசிஐ இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்தியன் டீமுக்கு வந்து எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்கன்னா 58 crore வந்து கொடுத்தாங்க. ஓகேவா, பிசிசிஐ வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த ICC சாம்பியன் ட்ரோஃபியில் நம்ம வின் பண்ணதுக்காக எவ்வளோ கேஷ் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா 58 crore வந்து கொடுத்தாங்க. அடுத்தது 58 டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கிறதான் கேள்வி. ஓகேவா, 58 டைகர் ரிசர்வ் வந்து எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ மொத்தமாக மத்திய பிரதேசில் மொத்தம் எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குன்னா மத்திய பிரதேசில் வந்து மொத்தமாக 9 டைகர் ரிசர்வ் வந்து இருக்குது. ஓகேவா, இது வந்து எந்த நேஷனல் பார்க்? மாதவ் நேஷனல் பார்க். இந்த டைகர் ரிசர்வ் வந்து எந்த நேஷனல் பார்க்கில் இருக்குன்னா மாதவ் நேஷனல் பார்க்கில் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குது?
தமிழ்நாட்டில் மொத்தம் 5 டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு. ஓகேவா? அதில் ரீசெண்டாக 5th டைகர் ரிசர்வ் வந்து எங்கே இருக்குன்னா மேகமலை டைகர் ரிசர்வ். 5th வந்து எங்கே இருக்குன்னா மேகமலை டைகர் ரிசர்வ். ஓகேவா? அப்போது மொத்தமாக எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குது? இப்போ 58 டைகர் ரிசர்வ் வந்துருக்கு. 58 டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது, மாதவ் நேஷனல் பார்க். ஓகேவா? இது மத்திய பிரதேஷோட எத்தனை டைகர் ரிசர்வ்னா 9th டைகர் ரிசர்வ். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குன்னா 5 டைகர் ரிசர்வ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. அடுத்தது டூரிங் அவார்ட். டூரிங் அவார்டு 2024. 2024க்கான டூரிங் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா வந்து ஆண்ட்ரூ பார்ட்டோவுக்கும் அதுக்கப்புறம் ரிச்சர்ட் சடன் 2 பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டூரிங் அவார்ட்னா வந்து என்னன்னா, இது ஆல்சோ கால்ட் அஸ், நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நோபல் பிரைஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த டூரிங் அவார்டு வந்து என்னன்னு சொல்லலாம்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸோட நோபல் பிரைஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆண்ட்ரூக்கும் ரிச்சர்ட் 2 பேருக்கும் வந்து இந்த டூரிங் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மகிழா சம்ரிதி யோஜனா. இதை வந்து எந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமில் வந்து என்னன்னா 2500 ரூபாய் உமன்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? எவ்வளோ கொடுப்பாங்க? 2500 ரூபாய். இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் வந்து யாருன்னா ரேகா குப்தா அப்படின்றவங்க தான் வந்து டெல்லியோட சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? இது எதுக்காகனா வந்து நம்ம உமனை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக வந்து கனடாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. கனடாவோட நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து யாருன்னா மார்க் கார்னே தான் வந்து கனடா வந்து நியூ பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இவர் வந்து எத்தனாவது பிரைம் மினிஸ்டர்? இவர் வந்து 24th பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? கனடாவோட 24th பிரைம் மினிஸ்டர். இவர் என்ன பார்ட்டினா வந்து லிபரல் பார்ட்டி. இவர் என்ன பார்ட்டியை வந்து சேர்ந்தவர்னா இவர் வந்து லிபரல் பார்ட்டி. இவர் எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடானா வந்து 24th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா. யாருன்னா வந்து மார்க் கார்னே. அடுத்தது ஒரு புக்கு. இந்த புக்கு பேர் வந்து என்னன்னா பர்வட் ஷிரோமணி பகத் கோஷாரி அப்படின்ற புக்கோட ஆத்தர் வந்து யாரு? ஓகேவா? இந்த புக்கோட ஆத்தர், ஓகேவா, இந்த புக்கோட ஆத்தர் வந்து யாருன்னா மதன் மோகன் சதி தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகேவா? இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னா நம்ம லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ ஸ்பீக்கரோட ஆர்டிக்கல் என்னது? ஸ்பீக்கரோட ஆர்டிக்கல் வந்து 93. ஓகேவா? அதாவது பர்வட் ஷிரோமணி பகத் கோஷாரி, அந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து என்னன்னா மதன் மோகன் சதி. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னா நம்மளுடைய லோக்சபாவோட ஸ்பீக்கர். அவர் வந்து யாருன்னா ஓம் பிர்லா. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் இன் த வேர்ல்ட். ஓகேவா? ஆர்ம்ஸை இம்போர்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி வந்து இருக்குன்னா உக்ரைன். ஓகேவா? ஆர்ம்ஸை இம்போர்ட் பண்ணுறது நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இருக்கு? இந்தியா வந்து 2nd இடத்துல வந்துருக்கு. ஓகேவா? நம்ம வந்து எத்தனாவது இடத்துல இருக்கோம்? நம்ம வந்து 2nd இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா உக்ரைன். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்து யாரு? சிப்ரி. ஓகேவா? அதாவது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுல வந்து நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2nd இடத்துல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க? அந்த அவார்ட் பேர் வந்து என்னன்னா த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன். ஓகேவா? இந்த அவார்டு வந்து எந்த கண்ட்ரி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்தாங்கன்னா மொரிஷியஸ். ஓகேவா?
இப்போ ரீசெண்டாக வந்து மொரிஷியஸ் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணாங்க, 2 days விசிட்டாக போனாங்க. எதுக்கு போனாங்கன்னா மொரிஷியஸோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, மொரிஷியஸோட இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போனாங்க. மொரிஷியஸோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்போ? March 12. ஓகேவா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இந்த ஹானர் வந்து பண்ணாங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது ஐக்யூ ஏர் இண்டெக்ஸில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்? ஐக்யூ ஏர் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்னா 5வது ரேங்க். இதில் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியா. ஓகேவா, மோஸ்ட் பொல்யூட்டட் ஆனது இந்தியாவில் வந்து எதுனா இந்தியாவில் பைர்னி ஹாட் தான் வந்து மேகாலயா அசாம் நடுவில் இருக்கும். ஓகே, மேகாலயா அசாமுக்கு நடுவில் இருக்கிற இடம். ஓகேவா, இதுதான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி வந்து எதுனா டெல்லி தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி. ஓகேவா, ஐக்யூ ஏர் இண்டெக்ஸில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்னா 5th ரேங்க். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் தேர் ஓன் சேட்டிலைட். ஓகேவா, அந்த சேட்டிலைட் பேர் வந்து அசாம் ஸ்டேட், அசாம் சேட். ஓகேவா, அதாவது வந்து நம்ம வந்து அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் ஓன் சேட்டிலைட் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பேர் வந்து என்ன? அசாம் சேட். ஓகேவா, எந்த ஸ்டேட்னா வந்து இதில் பேர்லேயே இருக்குல்ல அசாம்னு, அப்போ அசாம். ஓகேவா, அசாம் சேட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட் வந்து எதுனா அசாம். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின்னா தண்டி மார்ச் டே. தண்டி மார்ச் டே வந்து எப்போனா March 12. முடிஞ்சிச்சா? ஓகேவா, இது வந்து தண்டி மார்ச் வந்து யாருன்னா காந்தி சில ஃபாலோவர்ஸ்லாம் வந்து போனாங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும் போனாங்கன்னா சபர்மதி ஆசிரம் டு தண்டி. எத்தனை பேர் காந்தி கூட வந்து போனாங்கன்னா மொத்தம் 78 பேர் வந்து காந்தி கூட வந்து போனாங்க. ஓகேவா, அவங்க எப்போ போய் ரீச் ஆகுறாங்கன்னா தண்டிக்கு April 5 ரீச் ஆகுறாங்க. April 6 ஏர்லி மார்னிங் அவங்க வந்து சால்டாவை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, தண்டி மார்ச் டே வந்து எப்போனா March 12. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிங்க்கில் வந்து PDF இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.